மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னா பெல்லம் கேவ், இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் கேவ்னு சொல்லப்படுற பெல்லம் கேவுக்கு தான் போக போகிறோம். கொடைக்கானலுக்கு போயிருக்கும் போதே குணா கேவுக்கு போயிருந்தோம். குணா கேவுக்கு போகும்போதே உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருந்தது. சரி, அதை நிறைவேற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் பெல்லம் கேவ்னு ஒன்று இருக்கிறது எங்களுக்கு தென்பட்டது. சரி, அதை பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின், பட் சென்னை பீச்சிலேருந்து இப்போ கரண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இதோட டைமிங்னு பார்க்கும்போது நாங்கள் காலையில் 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்கே ரீச் ஆகிறதுன்னு பார்க்கும்போது ஒரு 12:30 பக்கமாக ரீச் ஆகுது. லொக்கேஷன் பார்க்கும்போது ஆந்திர பிரதேசில் தண்டேர்பட்ரி அப்படின்ற ஒரு ஜங்ஷனில் இது ரீச் ஆகுது. அங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு vlogging நினைக்கிறேன் நம்ம சேனலில். இதுதான் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மொழியும் தெரியாது, எதுவும் தெரியாத ஒரு ஊருக்கு ஃபஸ்ட்டு டைம் ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் டேரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். எந்தளவு திக்கி பேசும் அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. அண்ட் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ட்ரெயின்ன்றது சென்னை பீச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போயுமே சென்னை பீச்சில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. நீங்கள் ஒவ்வொரு டைமும் வேரிஸ் மை ட்ரெயினில் புக் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெயின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சேலம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மும்பை வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸ்லீப்பர்லேயும் மேல் கோச் கிடச்சதுனால ஜம்முன்னு தூங்கிட்டே போகலாம். ட்ரெயின் ஒரு 12:30க்கு தான் அங்கே ரீச் ஆகும். அந்த தண்ணி போய் தூங்கலாங்க. அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நண்பர்களே, தடிப்பற்றி வந்து இறங்கிட்டோம். டைம்னு பார்க்கும்போது இப்போ 1 பக்கம் ஆகுது. அப்ராக்சிமேட்டாக 12:30 பக்கம் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ டைம்னு பார்க்கும்போது 1 ஆகிருச்சு. இப்போ தான் ட்ரெயின்லேருந்து இறங்கணும். செம பசியில் இருக்கும். போய் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். என் கூட வந்தவர் இவர் தான். பிரபா vlogsனு ஒரு சேனலும் வச்சுருக்காரு. இவரோட சேனலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கைஸ், ஜங்ஷன்லேருந்து இறங்கி ஒரு ஷேர் ஆட்டோ தான் பிடிச்சோம். ஒருத்தருக்கு 30 ரூபான்ற விதமாக சார்ஜ் பண்ணினாங்க. நம்ம நடந்து வரமாக இருந்தால் கிட்டத்தட்ட 5 to 6 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அதனால் ஷேர் ஆட்டோவில் வரதே பெஸ்ட்டாக இருந்தது. 1:20க்கு பக்கமாக ஷேர் ஆட்டோன்றது ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்றதுக்கு 1:40 பக்கம் ஆயிடுச்சு. அடுத்ததாக என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் vlogல கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. மொத்தம் புரோட்டாவும் குஸ்காவும் சேர்த்து 90 ரூபா தான் பே பண்ணோம். ஒரு 4 புரோட்டா ஒரு குஸ்கா வாங்கியிருந்தோம். 90 ரூபா பில் வந்துச்சு. அடுத்ததாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஸ் வந்து வங்கனப்பள்ளிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஸ் ஏறினதுக்கப்புறம் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பெல்லம் கேவ் போகிற மாதிரி இருந்தால் பிபிஎல்னு இருக்கிற பஸ்ஸை பிடிச்சேருங்க. இது பெல்லம் கேவோட என்ட்ரன்ஸில் இறக்கி விட்டுருவாங்க. பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டோம். இறங்கினதோட டைமிங் பார்க்கும்போது 3:10 ஆகுது. அங்கே ஏறின டைமிங்னு பார்க்கும்போது 2:20. அப்ராக்சிமேட்டாக ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கம் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். இப்போ பெல்லம் கேவோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். இதில் உள்ளே எவ்வளோ தூரம் நடந்து போகணும் அப்படின்றது தெரில. வாங்க போகலாம். உள்ளே நடந்து வரும்போது ஒரு 200 மீட்டர் தள்ளி வரும்போது ஒரு பெரிய புத்தர் சிலை ஒன்று இருக்குது. பட் இதை வந்து நம்ம கடைசியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னா, பெல்லம் கேவ் வந்து 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இன்னொரு 2 மணி நேரம் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்து இதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். அதனால் இப்போ பெல்லம் கேவ்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். உள்ளே இப்போதைக்கு ஒரு 200 மீட்டர் நடந்து வந்திருப்போம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றது தெரில. நான் 2 டிக்கெட். கைஸ், அப்புறம் நம்ம பெல்லம் கேவோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். பேக் எல்லாமே இங்கேயே வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. அதனால் பேக் எல்லாமே இங்கேயே வச்சிட்டோம். ஒருத்தருக்கு 70 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இதே சில்ட்ரன்ஸாக இருந்து 50 ரூபா போல். அடுத்து இப்போ வாங்க உள்ளே போக ஆரம்பிக்கலாம். இதோட க்ளோசிங் டைம்னு பார்க்கும்போது 5:30. பட் டிக்கெட் வந்து நம்ம 4:30 வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெளியேருந்து பார்க்க ஏதோ கிணத்துக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போய் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் உள்ள போகுது அப்படின்றது. பெல்லம் கேவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, 1.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இது எல்லாமே சுண்ணாம்பு கல்லால் நிறைஞ்ச பகுதியாக இருந்திருக்கு. தொடர்ச்சியாக நீரோடை ஓடுனதுனால அந்த சுண்ணாம்பு கல் எல்லாமே கரைஞ்சு கேவ் ஸ்ட்ரக்சருக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குகையில் மனுஷங்க வாழ்ந்ததுக்கான அடையாளமும் இருக்குது. அண்ட் பௌத்த துறவிகள்லாம் இங்கே தியானம் செஞ்சது அண்ட் மண் பொருட்களால் ஆன பொருள் நிறைய இருந்ததுக்கான சாட்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1884 ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்றவர் இப்படி ஒரு
கேவ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. பட் அப்போ ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கல. 1982 to 84 ஹெர்பர்ட் டேனியல் அவங்களோட டீமும் சேர்ந்து தான் இந்த கேவ் மொத்தம் 3.5 கிலோமீட்டர்ஸ் லென்த் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாங்க. அண்ட் 1999 இருந்து ஆந்திர பிரதேஷ் இதை ஃபுல்லாக எடுத்து டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாற்றி இப்போ எல்லாரையும் பார்க்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த கேவோட லென்த் 3.5 கிலோமீட்டர்ஸ் இருந்தாலும் 1.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் மக்களால் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். மற்ற பிளேசஸ் எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அண்ட் உங்களுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. உள்ள வென்டிலேஷன்ஸ் ஒரு சில பிளேசஸ்ல வச்சிருந்தாலும் எல்லா பிளேசஸ்லயுமே வென்டிலேஷன்றது இருக்காது. அப்படியா? ஸோ நாங்கள் வெளியே செருப்பு கழட்டி போட்டோம். வாங்க ரொம்ப நாள் கழிச்சு சேத்துல நடக்க போகிறோம். நான் கூட அவங்க காலெல்லாம் பார்த்தோன்னே சரி ரைட்டு ரொம்ப சகதியாக இருக்குன்னு நினச்சிட்டேன். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. செத்து தொலைஞ்சிடாதா இவருக்கு தான் அப்பப்போ கண்ணு கீழே இறங்குறான். தேடி சுரங்க பாதை மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு சில பாதையெல்லாம் இந்த மாதிரி பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு சில பிளேசஸில் மட்டும்தான் உள்ள ஃபுல்லாக கண்டினியூவாக கடைசி வரைக்கும் போக முடியுது. இந்த மாதிரி தான் நான் சுரங்கப்பாதையில் வேலை பார்க்குறவங்களாம் பார்ப்பாங்க மேபி. ரெண்டு அடியா? ஓகே. கைஸ் உள்ளே ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு வந்தவங்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபால்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 அடி ஹைட்டில் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. எப்படி இருக்குது அப்படின்றத போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் உள்ளே ஃபுல்லாக சேராக இருக்கிறதுனால வழுக்குது, பார்த்து தான் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு நாள் நைட்டு இதில் தூங்கினா நம்ம நிலமை என்ன ஆக? இப்போக்கே லைட்டாக மூச்சு தள்ளுது, நாக்கு தள்ளுது. நான் தான் உங்கள் பியர் கிரில்ஸ். கைஸ் தான் பியர் கிரில்ஸ். இப்போ நமக்காக ஒரு பள்ளியை பிடிச்சி சாப்பிட போகிறாரு. பங்கன பள்ளிக்கு கூட்டு வந்து பள்ளியை வட சாப்பிட சொல்கிறேன். போடா. ஜோக்கு ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்க இதெல்லாம். என்ன ஃபால்ஸ், மொரட்டு ஃபால்ஸாக இருக்குது. அந்த மயமண்டின்னு போட்டிருக்கு, என்னன்றது தெரியல. இங்கே ஏதோ பாயிண்ட் பண்ணியிருக்காங்கடா, என்னன்றது தெரிலடா. மாயமண்டி. வேரிஸ் ஃபால்ஸ். அந்த அக்கா ஃபால்ஸ் இருக்குது, 2 அடி. அது ரைட் சைடுடா. எல்லாம் வீடியோ போடுறதுக்காண்டி வீடியோ எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்காங்க. ரூட்டு மறக்கக்கூடாதுன்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஒரே மாதிரி இருக்க மாதிரி. ஏன்டா சிரிக்கிற பிரபா? நீ சூப்பராக ஜோக் பண்ணுற பிரபா. என் காலுக்கு வந்துருச்சு. அப்படியே இங்கே கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு வா. சேத்துல நடக்கும்போது நல்லா இருந்துச்சு. எவன் எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துருப்பாங்க. கலர் கலராக நானும் பக்கத்தில் வந்து சவுண்டு கேட்கிட்டேன்னு. இல்லை தெரியுது பாதை இருக்குது ப்ரோ. இதுக்குள்ளே தான் இந்த நீர் வித்து இருக்கும் போல். உள்ளுக்குள்ளேயே ஒரு நீர் ஊற்று இருக்கு.
உண்மையிலேயே ஃபால்ஸு தான். வேலை என்ன ஆகுது? கொத்து வச்சுருக்காங்களோ அதுக்கு சிவன் இந்த மாதிரி தெரியுது. கூலிங் அந்த ரெண்டு இருக்குது. உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கமாச்சு. உள்ளே நல்லாவே தான் இருந்துச்சு. குகை மாதிரி போச்சு. சுரங்கப்பாதை எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தந்துச்சு. ஒன் டைம் உள்ளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். சுற்றி அந்த ஃபீல் இருந்துச்சு அப்படின்னாலும் கொடுத்த 70 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து தான். ஸோ ஹாய்ங்க, இன்றைக்கி டே 2 ஆகுது. டே 2ல் நம்ம பெல்லம் கேவ்ஸ் முடிச்சுட்டு எரன்குண்ட்லா அப்படின்ற பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். எதுக்காக அப்படின்னா கந்திக்கோட்டா போகலாம் அப்படின்ற பிளானில் இருந்தோம். காலையில் 5 மணிலேருந்தே கந்திக்கோட்டாக்கு ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ மணி 6க்கு பக்கமாக ஆகிருச்சு. அதனால் ஷேர் ஆட்டோ பிடிச்சி போகலாம் அப்படின்னு தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் பக்கம் வருது கந்திக்கோட்டான்றது. நெக்ஸ்ட்டு அந்த பிளானில் தான் இருக்கும். இப்போ வாங்க